ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டா டியூட் படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த ட்ரெய்லருக்கு தான் இப்போ நாம ரியாக்ஷன் கொடுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அடுத்த இந்த வீடியோக்கு ரியாக்ஷன் கொடுக்கணும்னு கமெண்ட்ல போஸ்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். லைஃப்ல நீ ஒரு விஷயத்தை லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணா ஸ்டார்டிங்கே அவரை தான் காட்டுறாங்க, பிரதீப் ப்ரோ. லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணு. இதுவும் அந்த டிராகன் லவ் டுடே மாதிரி தான் இருக்கு. நல்லா ஃபன்னா வைபா தான் இருக்கு. என்ன கியூட்டா பண்றியா? கியூட்டா இல்ல. நீ அவனுக்கு ஹஸ்பண்ட் உதவாகறியா? இனிமே நல்லா இருக்கு போல இருக்கு படம். அப்பெல்லாம் இந்த சாக்லேட் சாப்பிட்டு ஓ, உனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கா? எப்போ கல்யாணம் வச்சுக்கலாம்? அந்த லவ் டுடே அந்த டிராகன் அதுல பண்ற மாதிரியே தான் பண்ணுவாரு. நல்லா இருக்கு. கதை கல்ல கண்டா நாயக்கானா, நாயக்கண்டா கல்ல கண்டான்ற மாதிரி. நான் பாட்டுக்கு செவனேன்னு சிங்கிளா இருந்தேன்டா. வேற லெவல் இருக்கியடா. கிரிஞ்சா இருக்கா? உன்னை சொல்லி குத்தாங்க. அடுத்தவன் ஃபீலிங்ஸை கிரிஞ்சா பாக்குறது தானே இப்போ ட்ரெண்டே. ப்ளீஸ்டா, ஏதாவது பண்ணு. ஃப்ரண்ட்ல வச்ச லெக்க பேக்ல வைக்கிறது நம்ம ஹிஸ்டரியில இல்ல. ஏய் எவ்வளவு ஏய், கிழிஞ்சிருக்கு. இந்த உடம்ப வச்சு சண்டைக்கு போறியே, உன்னால 10 பேர் வந்து அடிக்க முடியுமா? 100 பேர் வந்தாலும் அடி வாங்க முடியும். நமக்கு மட்டும் ஏன் டூட் எல்லாமே லேட்டா புரியுது. இங்க நம்ம கையில இல்ல டூட். இதுல என்ன கத்துக்கிறோன்றது மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. எப்படி என் பர்ஃபார்மன்ஸ்? தெரியும் மாமா. நல்லா இருந்தா 2 பேர் லைஃப் நல்லா இருக்கட்டும், இல்ல 2 பேர் இது நாசமா போட்டும். இருந்தாலும் நாளைக்கு மரியாதை இல்லையா? தாலிக்கு எந்த மரியாதையும் இல்லை. அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ்க்கு தான் மரியாதை. ஓ, வேற லெவலா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை டியூடு இந்த அளவுக்கு இருக்கும் ட்ரெய்லரு. தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு எனக்கு பண்றீங்க? ஏய் வேற லெவலு. மியூசிக் பர்ஃபெக்டா சிங்கா இருக்கு இந்த இடத்துல. அக்டோபர் 17 தீபாவளிக்கா? ஓகே, ட்ரெய்லர் பார்த்தாச்சு. ட்ரெய்லர் வேற லெவல்ல தான் இருந்துச்சுன்னு சொல்லணும், சும்மாலாம் சொல்லக்கூடாது. வேற லெவல்ல இருந்துச்சு. கோமாளி, டிராகனு, அப்புறம் இது லவ் டுடே, இதுக்கெல்லாம் ஈக்குவலா தான் இருக்கும் போல இருக்கு. கோமாளியை கூட விட்டுருங்க, ஏன்னா அது வந்து அவர் டைரக்ட் பண்ண படம். டிராகனும் லவ் டுடேன்னா வேற லெவல்ல பண்ணியிருப்பாரு. அதாவது அந்த எனர்ஜெட்டிக்கா பண்ணியிருப்பாரு. நார்மலா வந்து ஒரு சீன்னா வந்து சும்மா நடிச்சுட்டு போகாம அது எனர்ஜெட்டிக்கா பண்ணா வந்து நிறைய பண்ணியிருப்பாரு. இதுலயும் நிறைய பண்ணியிருக்காரு உங்களுக்கு. ஆனா வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, லவ் டுடே ஓகே, நல்லா இருந்துச்சு. அதே மாதிரியே டிராகன் பண்ணாரு. அதாவது கொஞ்சம் ரக்கடா, கொஞ்சம் ஜாலியான கேரக்டரா, அதுவும் நல்லா இது. அவர் கொடுக்குற எக்ஸ்பிரஷனு, அவர் கொடுக்குற ரியாக்ஷனு, அவரு திடீர்னு என்னமோ பண்றது அப்புறம் வேற லெவல்ல தான் இருந்துச்சு. ஆனா வந்து அவர் வந்து அதே ஃபார்மேட்டே வந்து எல்லா படத்துக்கும் யூஸ் பண்றாருன்றப்பதான் கொஞ்சம் இதா இருக்கு. ஏன்னா வந்து இதே மாதிரி தொடர்ந்து வந்து பண்ணிட்டு போய்கிட்டே இருந்தாருன்னா கொஞ்சம் போர் அடிக்க கூட ஆரம்பிக்கலாம். ஏன்னா வந்து இது வந்து நிறைய ஆக்டர்ஸ்க்கு நடந்திருக்கு. அதாவது நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஒரே டோன்லயே நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல மக்களுக்கு அது போர் அடிச்சு போயிடும். நம்ம ஒரே டோன்ல நடிச்சுக்கிட்டே இருந்தா மக்களுக்கு போர் அடிச்சிடும். இப்ப இருக்க டாப் ஹீரோஸ் எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரே டோன்ல நடிக்க மாட்டாங்க, மிக்ஸ் பண்ணி நடிப்பாங்க. இப்போ ஒரு ஆக்ஷன் பிலிம் நடிச்சாங்கன்னா அடுத்து அதுல ஒரு வேற ஜானர் மாதிரி வேற ஏதாவது கிரைம் த்ரில்லர் இந்த மாதிரி மாத்தி நடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்பதான் வந்து அவங்க வந்து மார்க்கெட்ல நிக்க முடியும். இவர் வந்து அந்த ஒரே டோன்ல ஒரு படம் பூரா இப்போ வந்து இதை பார்க்கும்போது டிராகன் மாதிரியே தான் இருக்கு. ஓகேங்களா, டிராகன் ட்ரெய்லர் எப்படி இருந்துச்சு, டிராகனுக்கும் சரி லவ் டுடேக்கும் சரி ட்ரெய்லர் எப்படி, ஸ்டோரி விடுங்க, ஸ்டோரி வேற மாதிரி தான் இருக்கும். அது வந்து படத்துக்கு கூட மாறிடும். ஓகேங்களா, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனா வந்து அந்த ட்ரெய்லர் கட் பண்ற இன்டென்ஸ் வந்து மாறல. லவ் டுடேக்கு வந்து இதே மாதிரிதான் அந்த அவரோட எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் வந்து இதே மாதிரிதான் இருக்கும். அதே மாதிரிதான் டிராகன்லயுமே இருக்கும். டிராகன்லயுமே அதே மாதிரிதான் வந்து நல்லா கத்துவாரு. அந்த மாதிரிதான் நிறைய வச்சிருந்தாங்க. அதே மாதிரிதான் இதுலயும் வச்சிருக்காங்க.
ஓகே நல்லா தான் இருக்கு. ஆனா வந்து தொடர்ந்து இப்படியே நடிச்சா கொஞ்சம் போர் அடிக்க கூட வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து அடுத்த படங்கள் வந்து கொஞ்சம் மாத்திக்கிறது கொஞ்சம் பிரதீப் ப்ரோக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா வந்து அஹ், அவருமே கொஞ்சம் மாத்தி நடிக்க தான் ட்ரை பண்றாரு. ஏன்னா வந்து எல்ஐகே வந்து இது பண்ணியிருக்காருல, எல்ஐகேயும் ரிலீஸ் ஆகுது. எல்ஐகேல அப்படியே டோட்டலா சேஞ்ச் ஆகுது. அதாவது இந்த மாதிரிலாம் எல்ஐகேல வந்து அவர் காட்டல. எல்ஐகேல வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் கட்டிருக்காங்க. இதே மாதிரி டிராகன்ல இருந்த மாதிரி இந்த டியூட்ல இருக்கிற மாதிரிலாம் எல்ஐகேல அவரை காட்டல. அது வந்து அது வேற மாதிரி இருக்கு. அட்வான்ஸ்டா ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்குன்ற மாதிரி அது அந்த அந்த ஒரு இது வந்து எல்ஐகேயோட இந்த இது வந்து கொஞ்சம் வேற மாதிரி இருந்துச்சு. ஆனா உண்மையிலே சொல்றேங்க, பிரதீப் ப்ரோ வேற லெவலு. அவரு நடிச்ச படங்கள் எல்லாமே நல்லா இருக்கு. இந்த டியூடுமே வேற லெவல்ல தான் இருக்கும் போல இருக்கு. அதே மாதிரி எல்லைக்கு அவர் நடிக்கிற படங்கள் பூரா டிஃப்ரெண்டாவும் இருக்கு, நல்லாவும் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அவர் இப்ப நடிக்கிறத பார்க்கும்போது அந்த காலத்துல பிரபுதேவா சார் இருப்பார்ல, அவரோட நடிப்பை பாக்குற மாதிரி இருக்கு. அதாவது அவரோட ரெஃபரன்ஸ் அவர் பண்ற மாதிரி இருக்கு. பிரபுதேவா சார் வந்து அந்த காலத்துல பழைய படங்கள் நடிச்சிருப்பாருனா அந்த ஒரு இதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அஹ் சரி ஓகே, இந்த ஸ்டோரி என்னன்னு பாத்துட்டீங்கன்னா ஸ்டோரி வந்து பெருசா எதுவும் கிடையாதுங்க. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் நார்மலா சிகரெட்டு குடி இந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர், அவருக்கு ஒரு ஃப்ரெண்டு கிடைக்கிறாங்க. அந்த ஃப்ரெண்டு மூலியமா வந்து அவங்க வந்து ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா பழகுறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுன்னா அவங்க ஹெல்ப் பண்ணிக்கிறது அந்த மாதிரி இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அதேதான் இவர் வந்து இந்த மாதிரி சிகரெட்டு இந்த மாதிரி இருக்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து அதை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்றாங்க. அதாவது நீ சிகரெட் அடிக்கும் போதும் இந்த மாதிரி சாக்லேட் சாப்பிடு, அந்த மாதிரி தோன்ற சாக்லேட் சாப்பிடு, அந்த மாதிரி மாற்றுறாங்க. அவரும் மாறுறாரு. இது அவருக்கும் பிடிச்சி போறதுனால அவரும் லவ் பண்றாரு. கடைசியில் அந்த பொண்ணுகிட்ட வந்து ப்ரொபோஸ் பண்ணும்போது அவங்க வந்து இல்ல வேணாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாவே இருந்துருவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து மேபி அவங்க பிரிஞ்சிருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது நடந்துக்கலாம், பிரிகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஹீரோயினுக்கு வந்து மேரேஜ் ஆயிருக்கலாம். அதுல வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருது. மறுபடியும் வந்து இவர் வந்து இறங்கி போய் அவங்களுக்காக ஹெல்ப் பண்றாரு. மேபி அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா வந்து இது வந்து ஸ்டோரியை வந்து நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா படத்தை பார்த்தா தான் தெரியும். நம்ம ட்ரெய்லர்ல பாக்குறதும் படத்துல பாக்குறதும் வந்து அப்படியே இருக்கும்ன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. இது சும்மா ட்ரெய்லர் இருக்கிறத வச்சு எனக்கு தோன்றது தான். அதாவது ஆல்ரெடி லவ் பண்ண ஒரு பொண்ணு பிரேக்கப் ஆகி போறாங்க, அதாவது பிடிக்கலன்ட்டு போறாங்க. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது, மறுபடியும் இவர் இறங்கி செய்யறாரு, ஹெல்ப் பண்றாரு. ஓகேங்களா, அந்த மாதிரி தான் அந்த ஸ்டோரி இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி கொண்டு போக போறாங்கன்னு தெரியல, படம் பார்த்தா தான் தெரியும். ஓகேங்களா, எனக்கு தெரிஞ்சு படம் நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாருமே தியேட்டருக்கு போய் பார்ப்போம். October 17 தான் ரிலீஸ் ஆக போகுது. எல்லாருமே மறக்காம தியேட்டருக்கு போய் பார்ப்போம். ஓகே, அவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.